ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். ஸோ நகைக்கடன் வாங்குவவர்களுக்கும் வாங்கியவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்து வங்கியின் மூலமாகவும் வாங்கியிருக்கக்கூடிய மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அனைவருமே கூட்டுறவு வங்கியின் மூலமாக நகைக்கடன் வாங்குவேன். ஒரு சில மாதங்களில் பார்த்தீங்கன்னா நகைக்கடன் ஸோ வழங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கூட்டுறவு வங்கியில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக அனைத்து மக்களுமே புகார்கள் தெரிவித்திருந்தாங்க. இதுக்கான ஒரு அறிவிப்பாக தான் இப்போ கூட்டுறவு வங்கியில் நகைக்கடன் பார்த்தீங்கன்னா வாங்குவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரியும், கூட்டுறவு வங்கியின் மூலமாக பார்த்தீங்கன்னா நகைக்கடன் வாங்குவதில் நிறைய மக்கள் ஆர்வம் காட்டி வந்திருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா அதிகரித்து வந்திருக்கக்கூடிய நிலையில் இப்போ 2026ல் தேர்தல் வரப்போகுது. அதுக்கான ஒரு கட்டமாக தான் மக்கள் அனைவருமே தள்ளுபடி ஆகும் அப்படின்ற ஒரே நோக்கோடு தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு வைக்கிறாங்க அப்படின்ற தெரிஞ்சுக்கிட்ட கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வங்கிகள் சதுரடியாக நகைக்கடன் வைப்பதில் சில சிக்கல்கள் இருக்குது. சில பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்டாங்க. மீண்டும் பார்த்தீங்கன்னா அதிரடியாக வங்கியின் மூலமாக வாங்கக்கூடிய நகைக்கடன் வாங்குறவர்களுக்கெல்லாம் ஒரு சில அப்டேட் வெளியாக இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அனைவருமே நகைக்கடன், அதே மாதிரி தனிநபர் கடன், நிறைய வகையான கடன்கள் வாங்கியிருக்கீங்க. அந்த கடன்கள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா விவசாய கடன், நகைக்கடன் இந்த இரண்டுமே பார்த்தீங்கன்னா மக்கள் ஆர்வம் காட்டி கூடிய விரைவில் கிடைக்கக்கூடிய ஒரு கடனாக இருக்கு. சொல்ல பார்த்தீங்கன்னா மீதி கடன்லாம் நிறைய ரூல்ஸ் பிரகாரம் தான் நம்மளுக்கு கடன் வங்கி வழங்கும். இதன் அடிப்படையில் சதுரடியாக நம்மளுடைய பொருட்களை கொடுத்து நம்ம நகைக்கடன் வாங்கியிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு. இப்போ ஏற்கனவே தெரியும், கூட்டுறவு வங்கி மூலமாக மக்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கூட்டம் கூடி பார்த்தீங்கன்னா நகைக்கடன் வைப்பதில் அதிகரித்து வந்திருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ அதிரடியாக தங்க நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வருமா அப்படின்றத எதிர்பார்ப்போடு மக்கள் அனைவருமே வைத்திருக்காங்க. இதில் ஒரு சில மாற்றங்களாம் வங்கிகள் கொண்டு வந்திருக்காங்க. எது என்னென்ன மாற்றம் அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரியும், தேசிய அளவிலான வங்கிகள் மட்டுமல்லாது கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கூட்டுறவு சொசைட்டிகள் தங்க நகைகளுக்கு எளிதாக கடன் வழங்கப்பட்டு வருகின்றன. அதனாலே பார்த்தீங்கன்னா அவசர தேவைக்கு பலரும் கூட்டுறவு சங்கங்களை நாடி தங்களுக்கு வேண்டிய கடனை பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த நிலையில் கூட்டுறவு வங்கிகளில் நடப்பாண்டில் ஏப்ரல் முதல் பார்த்தீங்கன்னா ஜூலை வரை 25 லட்சம் பேருக்கு மேலே 25,000 கோடி ரூபாய் பார்த்தீங்கன்னா நகைக்கடன் வழங்கியிருக்கும் அப்படின்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. இந்த தகவலின் மாறாக தான் பார்த்தீங்கன்னா அதிரடியாக பார்த்தீங்கன்னா இந்த நகைக்கடன் உள்ளவர்களுக்கும் இதுக்கு மேலே நகைக்கடன் இன்னும் 2 மாதங்களுக்கு நீங்கள் நகைக்கடன் வைக்கலாம் அப்படின்றத கூட்டுறவு வங்கி பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. 2 மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வங்கிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா வங்கியில் நகைக்கடன் வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வங்கி நிர்வாகிகள் சொல்லியிருக்கக்கூடிய நிலை தான். இதில் நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்த நிலையில் தான் இப்போ அதிரடியாக மீண்டும் வங்கிகளுக்கு அனைத்துக்குமே பார்த்தீங்கன்னா அதிரடியாக RBI போட்ட உத்தரவின் அடிப்படையில் அதிரடியாக பார்த்தீங்கன்னா மீண்டும் நகைக்கடன் வழங்குவதில் அதிரடி ஒரு அறிவிப்பு இருக்குது. இதன் அடிப்படையில் தான் வங்கியில் பார்த்தீங்கன்னா அலைமோதும் கூட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருக்கு. அதில் அவசர தேவைக்கு பணம் வேண்டுமானால் வங்கிகளில் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கும் முறை உள்ளது. ஆனால் கடன் வழங்குவதில் வட்டி வீதம் எவ்வளவு என்பதையும் கவனிக்க வேண்டியது இருக்கு. இருந்தாலுமே தங்க நகை கடனை பொறுத்தளவுக்கு வங்கியில் தனிநபர் கடன், தொழில் கடன், அதே மாதிரி கல்வி கடன், சொத்து மீதான அடமான கடன், வாகன கடன், தங்க நகை கடன் மற்றும் பல்வேறு பெயர்களில் கடன் வழங்கப்பட்டு வருகின்றன. இதில் அவசர தேவைக்கு மிக சிறந்தது தங்க நகை கடன் தான். இதில் காரணம் தனிநபர் கடன், அதே மாதிரி மற்ற கடன்களை ஒரு சில நிபந்தனையின் அடிப்படையில், ஆதாரத்தின் அடிப்படையில் தான் சமர்ப்பிக்க வேண்டும். இதன் அடிப்படையில் தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில சிக்கல்கள் இருந்தாலுமே இதில் கடன் நம்மளுக்கு வழங்குவாங்க. இந்த கடனின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக ஆனால் தங்க நகை கடனை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நகை சரியானதா அப்படின்றத நம்ம எத்தனை கேரக்டர் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்க நம்மளுக்கு
கேரட்டுக்கு இவ்வளோ பணம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிராமுக்கு இவ்வளோ பணம் 6500 நம்மளுக்கு வந்து பணம் வந்து குடுக்குறாங்க. இவ்வளோ பணம் நம்மளுக்கு வந்து கூடிய விரைவில் அடுத்த 1 ஹவர்ல நம்மளுக்கு வந்து பணம் வந்து கிடைக்கும். இந்த நிலையில் தான் கூட்டுறவு வங்கிகளில் கூட்டுறவு சொசைட்டிகளில் தங்க நகைக்கு வெகு விரைவாகவும் எளிதாகவும் கடன் வந்து வழங்கப்படுகிறது. மற்ற கடன்களை விடவும் தங்க நகை கடனுக்கான வட்டி விகிதமும் மிகவும் குறைவானதாக வந்து இருக்கு. ஒவ்வொரு வங்கிகளுக்கும் ஏற்ப வட்டி விகிதம் மாற்றினாலும் அந்தந்த வங்கிகள் வட்டி விகிதம் இந்த கடனுக்கு தான் குறைவாக இருக்கிறது. இதன் தான் தமிழகத்தில் கூட்டுறவுத்துறையில் கீழ் செயல்படும் மாநில மாவட்ட தலைமை கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன்கள், நகர கூட்டுறவு சங்கங்கள் போன்ற தங்க நகை அடமானம் பேரில் நகை கடன் வந்து வழங்கப்படுகின்றன. இதில் ஒரு சில மாற்றத்தின் அடிப்படையில் ஒரு சில நாட்களுக்கு வழங்காமல் நிறுத்தி வச்சுருந்தாங்க. செய்கிறப்ப சர்வதேச மாநிலங்களுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக நம் நாட்டின் தங்க விலை அதிகரித்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் ஒரு கிராம் தங்கத்துக்கு 6000 ரூபாய் வந்து வரை கடன் வந்து வழங்கப்படுகிறது. ஆனால் தான் பலரும் கூட்டுறவு வங்கிகளில் நகை கடன் வாங்க அனைத்து மக்களுமே பார்த்தீங்கன்னா ஆர்வம் காட்டி வந்து வராங்க. இந்த நிலையில் ரிசர்வ் வங்கி விதியின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வங்கிகளுக்குமே நகைக்கடன் வழங்குவதில் நிறுத்தம் இருந்த நிலையில் சதுரடியாக நகைக்கடன் மக்களுக்கு வந்து வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி புதிய உத்தரவு போட்டிருக்காங்க. இருந்தாலுமே நகைக்கடன் இந்த விவசாய கடன் எல்லாம் தள்ளுபடி ஆகுமா அப்படின்ற ஒரு பரபரப்பான செய்தி வெளியே இருக்கக்கூடிய நிலையில் தான் வங்கியினர் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து அலைமோதிட்டு வந்து இருக்கு. சில வங்கியின் மூலமாக நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா அப்படின்னா கட்டாயம் ஆகும். வருகின்ற 2026ல் ஒரு சில மாற்றங்கள் வந்து வரப்போகுது. பார்த்தீங்கன்னா கட்சிகள் வந்து 2000 தேர்தல் வந்து வரப்போகுது. வந்து முக்கிய அறிவிப்புகளாக வந்து வெளியாகுது. எந்த அறிவிப்பின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நகைக்கடன் பொறுத்தளவுக்கு 5 பவுனுக்குள்ளே நீங்கள் வந்து வைத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த நகைக்கடன் வந்து தள்ளுபடியாகும். அதே மாதிரி விவசாய கடன் வந்து எவ்வளோ வாங்கியிருந்தாலுமே உங்களுக்கு வந்து விவசாய கடன் வந்து தள்ளுபடியாகும். இரண்டுமே நீங்கள் வந்து வைத்திருந்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று தான் உங்களுக்கு வந்து தள்ளுபடி ஆகும் அப்படின்றத தெரியும். இருந்தாலுமே 2025 பட்ஜெட் தாக்கலில் விவசாய கடன் வந்து தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்ற பட்ஜெட் தாக்கல் வந்து ஒதுக்கியிருந்தாங்க. இருந்தாலுமே இன்னுமே விவசாய கடன் வந்து தள்ளுபடி ஆகலை. இருந்தாலுமே இப்போ வருகின்ற 2026ல் அனைவருமே நகைக்கடன் விவசாய கடன்லாம் வந்து வாங்கியிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி அறிவிப்பு வரப்போகுது. பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில திடீர் மாற்றமாக தான் வந்து அனைவருக்குமே வந்து இருக்குது. இந்த வங்கியின் மூலமாக வாங்கக்கூடிய நகைக்கடன், அதே மாதிரி இந்தியன் பேங்க், நிறைய வங்கி, கனடா பேங்க், இது மாதிரிலாம் நிறைய விதமான வங்கிகளாக தான் இருக்குது. அந்த வங்கியின் மூலமாக வாங்கியிருக்கக்கூடிய விவசாய கடனும் தள்ளுபடி ஆகும் அப்படின்ற ஒரு சில அப்டேட்லாம் வந்து கிடைத்திருக்கு. அனைவருக்குமே வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டாக தான் வந்து இருக்குது. இருந்தாலுமே என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இது மாதிரி ஒரு சில மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரி, ஓகே. இதுக்கான அப்டேட் வந்து இதை மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.